ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல நடந்த ஒரு கொலை சம்பவத்தை கேஸ் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ஒரு ஒரு சோஷியலிசம்காக தான் அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ பல பேரோட பழகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. நல்ல முறையில் யூஸ் பண்ணால் இது ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். பட் இதே விஷயங்கள் நிறைய பெண்கள் ஏமாறத்துக்கும் நிறைய ஆண்கள் ஏமாறத்துக்கும் இது ஒரு பிளாட்ஃபார்மாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து எவ்வளோ சேஃபாக, நம்ம வந்து எவ்வளோ செக்யூர்டாக பண்ணோன்றது தான் வந்து நம்மளுக்கு தேவைப்பட விஷயமா இருக்கு. என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் கேஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பற்றி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்னால் நடந்த இந்த கொலையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஷோபா ஒரு 48 வயசு மதிக்கத்தக்க பெண். அவங்களோட கணவனோட கருத்து வேறுபாடு காரணமாக பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஷோபாவுக்கு வந்து 2 மகள்கள். முதல் மகளை வந்து தன்னோட கணவர்கிட்ட கொடுத்துட்றாங்க அவரை வளர்க்கறதுக்கு. 2வது மகளை வந்து தான் வளர்க்குறாங்க, ஷோபாவே வளர்க்குறாங்க. இவங்க வந்து ஸ்ரீ சாய் சாகர் டிரைவிங் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்துறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துதான் நடத்துறாங்க. ஓரளவுக்கு ஏரியாவில் வந்து நல்லா ஃபெமிலியரான லேடி தான். யாரை கேட்டாலுமே தெரிகிற அளவுக்கு அவங்க இருக்கிற ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான லேடி தான். டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இவங்க வந்து தனிமையில வந்து ரொம்ப போராடின்னு இருந்தாங்க. ஸோ அந்த தனிமையில இருந்து தன்னை விடுபடுறதுக்காக ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போய் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து தன்னோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் ஆகிறான். சின்ன பையன் தான், 26 வயசு மதிக்கத்தக்க பையன் தான். அவன் பேர் வந்து நவீன் கவுடா. நவீன் கவுடா வந்து இவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணுறான். ஸோ அப்படியே நாளடைவில் என்ன ஆகுதுன்னா மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. மொபைல் நம்பர்ஸும் பேசுகிறாங்க. நடுவில் ஒரு 2-3 வாட்டி பார்ட்டி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா தன்னோட 2வது மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல வந்து திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் தன்னோட மகள் வந்து தாயோடு தான் இருக்காங்க. இன்னும் மறு வீட்டுக்கு போகலை. ஏப்ரல் 18ஆம் தேதி அவன் பொண்ணு வந்து தன் புருஷன் வீட்டுக்கு போகிறதுனால டைமில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நவீனுக்கு ஃபோன் பண்ணி 18ஆம் தேதி என் மகள் போயிடுறேன், நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன், நீ வந்தீங்கன்னா நம்ம பார்ட்டி பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நவீனுமே ஏப்ரல் 18ஆம் தேதி ஷோபா வீட்டுக்கு வரான். வரும்போதே 2 சரக்கு பாட்டிலோட வரான். 2 பேருமே வந்து பார்ட்டி பண்ணுறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நைட்டு ஃபிசிக்கலாகவும் ஆகட்டும், பூசிங் ஆகட்டும், 2த்துலேயே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சிறிது நேரத்தில் 2 பேருக்குமே வந்து வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் முத்துனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நவீன் என்ன பண்ணுறேன்னா ஷோபாவை அடித்து கொலை பண்ணிடலாம். கொலை பண்ணிட்டு அங்கேருந்து ஷோபாவோட டெபிட் கார்ட்ஸும் காருமே எடுத்துன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் வாசல் வழியாக போல அவன் பின்னாடி பில்டிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பில்டிங் வழியாக பின்பக்கமாக இறங்கி கார் எடுத்துன்னு எஸ்கேப் ஆயிடுறான். ஏப்ரல் 19ஆம் தேதி தன் தாய்க்கு வந்து ஃபோன் பண்ணுறா. இளைய மகள் வந்து ஷோபாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறா, அம்மாவை ரீச் ஆகலான்னு. பட் ரீச் ஆகலை. சிறிது நேரம் கழிச்சு பார்த்தா மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கார்த்தால இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் லைன் கிடைக்கலன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆனால் தன்னோட மகள் என்ன பண்ணனா, இரவு 10:15 மணி அளவுக்கு தன்னோட தாய் வீட்டுக்கு வந்து பார்க்குறா. அப்படி ஷாக் ஆகிடுறா. உள்ளார தன்னோட தாய் நிர்வாணமாக ரத்த வெள்ளத்தில் வந்து இறந்து போய் கிடக்குறா. இமீடியட்டாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறா, இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வந்து உள்ளார கொல்லப்பட்டிருக்காங்கன்னு. போலீஸுமே இமீடியட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டில் வந்து என்கொயரி பண்ணுறாங்க, என்ன தடயம்லாம் இருக்குன்னு எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. பட் அவங்க சர்ப்ரைஸுக்கு எதுவுமே அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடைக்கல. அந்த சமயத்தில் தான் பொண்ணு வந்து சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே இருக்க நகைகளும் எங்கள் அம்மா போட்டிருந்த மாங்கல்ய சூத்திரம் இதெல்லாமே காணும், ப்ளஸ் எங்கள் அம்மாவோட டெபிட் கார்ட்ஸ் எதுவுமே காணும், அவங்க காரும் மிஸ் ஆகுதுன்றாங்க. ஷோபாவோட ஃபோனில் பார்க்குறாங்க, கடைசியாக யார்கிட்ட பேசுகிறாங்க, கடைசியாக பார்த்தா நவீன் கிட்ட தான் பேசியிருக்காங்க. நவீன் கவுடா அவன் கிட்ட தான் பேசியிருக்காங்க. ஸோ அதை வச்சு அவன் நம்பருக்கு ட்ரை பண்ணாங்க. அவன் நம்பர் வந்து நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப். இந்த மாதிரி சமயத்தில் தான் நவீன் கவுடா வந்து 1,60,000 ரூபாய் ஏடிஎம்ல ஷோபாவோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணி எடுத்திருக்கான். பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்ல பழைய ஏடிஎம்ல போய் எடுத்திருக்கான். 1,60,000 ரூபாய் ஷோபாவோட டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே வச்சு எடுத்திருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு லூப் கிடைக்குது. போலீஸ் அந்த லூப்பை பிடிச்சி அவரை ட்ரேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட என்கொயரி பண்ணுறாங்க, ஏன் இந்த கொலை பண்ணா எதுக்குன்னு. அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி 2 மாதங்களுக்கு முன்னாடி ஷோபா வந்து தனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஃப்ரெண்டான மாதிரியும் அதில் சேட் பண்ணும், பார்ட்டிலாம் பண்ணும், ரொம்ப கொஞ்சம் நெருக்கமான நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்லா பேசியிருந்தோம். பட் ஒரு வாட்டி நேராக பார்க்கலாம்னு சொல்லி பார்ட்டிக்காக போகிற சமயத்தில் நான் ஷாக் ஆகிட்டேன். பார்த்தா அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு கொஞ்சம் என்னை விட மூத்தவங்களா இருக்காங்கன்னு நான் ரொம்ப ஷாக் ஆனேன். பட் இருந்தாலுமே வந்து சில விஷயங்களுக்காக அது வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. இதே விஷயம் அன்னைக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரு 2-2:30 மணி வாக்கில் வந்து எங்களுக்குள்ளார வந்து நடந்த பேச்சுவார்த்தையில் வந்து இது வந்து கொஞ்சம் கடுமையாக போச்சு. நான் சொன்னேன், நீ வயசானவதானே, 48 வயசு, நீ வயசானவதானே, உனக்கு வந்து நான் கிடைச்சதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி சில பல பிரச்சனைகள்லாம் போயின்னு இருந்தது. அந்த சமயத்தில் வந்து நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். அவன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்னை செக்ஷுவலாகவே ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அந்த டார்ச்சர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவங்கள கொலை பண்ணான்ற மாதிரி அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்.
இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பதிவு பண்ண போலீஸ் வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி நவீன் கவுடாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க, கோர்ட்டில் ஆஜர் பண்ணி அவனை வந்து சிறையில் தள்ளுறாங்க. இதுதாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பேசிக்கணும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு மீடியா. அதில் வந்து நிறைய ஹைப்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், ஃபில்டர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம பழகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. எதுலேயுமே வந்து ஜாகிரதையாக இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கும். அனாவசியமாக வந்து தன்னோட லோன்லினஸ் போக்குறதுக்காக இன்ஸ்டாகிராமில் போய் அங்கே ஒரு பையனோட ஃப்ரெண்டை இன்னைக்கு தன் உயிரையே இழந்திருக்காங்க ஷோபா. தேங்க்யூ.